கடவுளே, இந்த டிராமாலாம் எப்போதான் முடியுமோ? ஒரே இம்சையா இருக்கு. இங்க இவ்ளோ பெரிய விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் என்னடான்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கண்ணும் கருத்துமா தான் இருக்காரு. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் குமரா, டேய் ஆமா, என்னடா இது? புனிதா, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. இல்லங்க தீக்ஷி, நான் இங்கே உனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கும். நீ உள்ள போய் உட்காருமா. தமயந்தி, இவளை கூட்டிட்டு போ. சரி, வா கண்மணி. இங்க வா. நீ எதுக்கும் கவலைப்படாத தீக்ஷி. அந்த குண்டிச்சி கிட்ட எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டேன். அதை கேட்டு அவ ஆடி போயிட்டா. அதனால கண்டிப்பா அவளாவே நிச்சயதார்த்தம் நிப்பாட்டிடுவா. என்ன, எங்க அப்பா தான் கொஞ்சம் அப்செட்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாளா பார்த்து எங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிடுறேன். அவர் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த குண்டச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. அதே மாதிரி நீயும் ஃப்ரெண்ட் பொண்ணு தானே, அது எப்படி வேணான்னு சொல்லுவாரு?